பேப்பரை என்னமோ வலிச்சு வலிச்சு படிக்கிறீங்க. அப்படின்னா தான் படிக்கிறீங்க. வேலைக்கு போகணுன்ற ஐடியா இல்லையா உங்களுக்கு? ஆ நீ சொல்ற மாதிரி ஒன்னும் வளைச்செல்லாம் படிக்கல. இது மத்திய அரசு வந்து 1ஆம் தேதியிலேருந்து ரயில் கட்டணத்தை உயர்த்துறதாக நியூஸ் வந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையா கண்டிக்கிறன்ற வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன். எதையுமே விட்டு வைக்காத இந்த மத்திய அரசு. ஏறுமே கேஸோட விலையை ஏற்றி பெண்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க இந்த மத்திய அரசு. அது மட்டுமா ஜிஎஸ்டின்ற பேர்ல இந்த மளிகை சாமான் பொருளையும் ஏத்திட்டே வராங்க. வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கான மருந்துக்கான விலையும் டபுளா ஏத்தி இருக்கிறாங்க. அது மட்டுமா பெட்ரோல் டீசல் விலை அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அதோட விலையும் ஏத்திட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏத்திட்டே இருந்தா ஏழை எளிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்துற அரசு தான் மோடி அரசா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையாங்க? அதுவும் இல்லாம ஜூலை 1ல இருந்து ரயில் கட்டணத்தை வேற ஏத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. நீ சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்த ரயில் பயணத்தினால எங்க இருக்க மக்கள்லாம் ஒரு பக்கத்து மாநிலத்தை போய் பழப்பிக்கிறதுக்காக வராங்க. இதனால ரயில் கட்டணத்துல ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக டிராவல் பயணிக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. அவங்களுக்கு இது பெரும் பாதிப்பா ஏற்படும். மத்திய அரசு எப்பயுமே ஏழை எளிய மக்கள் துன்பப்படுத்துற அரசா இருக்கு. இந்த விஷயத்திலாம் இதை திரும்ப பெற்று இந்த மக்களுக்காக ஒரு பாதுகாப்பான ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாக்க அரசாக விளங்கணும்னா இந்த ரயில் கட்டணத்தை திரும்ப பெறணும். பணக்காரன் ஒரு பக்கம் பணக்காரனாவே இருக்கான், ஏழை ஒரு பக்கம் ஏழையாவே இருக்கான். ஏழை பணக்காரனுக்கு ஒண்ணுன்னா உடனே இறங்கி அந்த விஷயத்த வந்து பார்த்து அது வந்து வரி தள்ளுபடி எதுவும் இருந்தாலும் பண்ணக்கூடிய மத்திய அரசு ஏழை எளிய மக்களை மட்டும் வந்து கண்டுகொள்ளாத அரசா இருக்கு. அதனால இந்த ரயில் பயணத்தில் இருக்கக்கூடிய கட்டண உயர்வை திரும்ப பெறணும். அதுக்கான வேலையை மத்திய அரசு இறங்க வேண்டும். ஏழை எளிய மக்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கணுன்றதுதான் மக்களோட வேண்டுகோளா இதை பார்க்குறேன். இது ரயில் கட்டணத்தை திரும்ப பெறணும்.